என் செல்ல பிள்ளையே, உன் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் பலமுறை சொல்லியும் என் பேச்சை கேட்காமல் திரும்பவும் அதே தவறை செய்து கொண்டே இருக்கின்றாய். அது என்னவென்றுதானே கேட்கின்றாய்? உன் வாழ்க்கையில் நீ வேண்டாத எண்ணங்களை சுமந்து கொண்டு நடக்கின்றாய். நான் மறந்துவிடு என்ற சொன்ன விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலைகள் என்று நீ என்னையே கேட்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முதலில் நீ மாற்று. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தே உன்னுடைய வாழ்க்கை அமைகின்றது. அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். அதனால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறியது போல் நீ எதை நீ திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையை சகித்து கொள்ளாதே என்று கூறுகிறேன். எனக்கு என்ன நடக்கப் போகின்றது, இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று எதிர்மறையான வார்த்தைகளையும் எண்ணங்களையும் நீ உபயோகப்படுத்தாதே. இது மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகளில் நீ மூழ்கி கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி நேர்மறையாக மாறும் என்று சொல். இதுதான் நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்ற சொல்லிற்கான அர்த்தம். எனவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையே நினைத்தால் உனக்கும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். நீ கெட்டதாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நினைத்து கொண்டே இருந்தால் உன்னால் எப்படி புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்? புது புது விஷயங்களை செய்து பார்க்க முடியும்? எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும்? இதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னுடைய மனம் இதனை என்னால் செய்ய முடியாது என்று எதிர்மறையாக சொல்லிக்கொண்டு அதனை எதிர்மறையாக ஒதுக்கி தள்ளி கொண்டே போய்விடுவாய். அதனால் எப்பொழுதும் நேர்மறையாகவும் உற்சாகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இரு. பிள்ளையே, எந்த சூழ்நிலையாகவும் எந்த சந்தர்ப்பமாகவும் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அதில் உனக்கு என்ன வாய்ப்பு என்பதை பற்றி மட்டுமே யோசி. அப்பொழுதுதான் உனக்கு எதிராக தோன்றும் வாய்ப்புகள் உன்னுடைய கண்களுக்கு புலப்படும். அதேபோல் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சவால்களை ஏற்றுக்கொள்ள பழகு. அப்படி செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தை முதலில் தூக்கி குப்பையில் போடு. 10 முறை முயற்சி செய்து அதில் உனக்கு ஒரு முறை வெற்றி கிடைத்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கும். பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் உனக்கு வெற்றி என்ற கனியை அடைய முடியும். பிள்ளையே, எடுத்த எடுப்பிலேயே நான் வெற்றி பெற வேண்டும் என்று நீ யோசிப்பதில் தவறில்லை. ஆனால் ஒருவேளை அதில் தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பதை போல நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் அதோடு உன் வாழ்க்கை முடிய போவதில்லை. தங்கமே, இந்த உலகம் மிக பெரியது. வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது. இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா உயிர்கள் வாழ்கின்றன. தோல்வி அடைந்து விட்டால் வாழவே கூடாது என்று நினைத்தால் காட்டில் ஒரு விலங்கு கூட உயிரோடு இருக்காது. காட்டில் இருக்கும் விலங்குகளை பார், தண்ணீர் கிடைக்காமல் அவை சுற்றி கொண்டே இருக்கும். இப்படி சென்றால் தண்ணீர் கிடைக்காது என்று அந்த விலங்கு யோசித்தால் அது எந்த பக்கமும் தண்ணீரை தேடி செல்லாது. அதே இடத்தில் தண்ணீர் இல்லாமல் இறந்துதான் போக வேண்டும். அது 10 இடங்களில் தண்ணீரை தேடி அலைந்தால்தான் ஒரு இடத்திலாவது அதற்கு தண்ணீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்வா சாவா என்ற நிலையில் வாழும் விலங்குகளை விட உன்னுடைய நிலை எவ்வளவோ மேன்மையானது என் பிள்ளையே. ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற நிலையை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதே. நேர்மறையாக சிந்தனை செய் என் பிள்ளையே. தவறான செயல்களையும் தவறான சிந்தனைகளையும் ஒரு நொடி பொழுதிலும் உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. அப்படிப்பட்ட எண்ணங்களை முதலில் உன்னுடைய மனதில் இருந்து அகற்றிவிடு. என் பிள்ளை எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை எப்பொழுதும் தைரியமானவனாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த கருப்பனின் ஆசை. எனக்கு நல்லதுதான் நடக்கும்,
எனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் என்றும் நான் கேட்ட அனைத்தும் என் கைகளில் வந்து சேரும் என்றும் ஒரு தடவைக்கு 100 தடவை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதார அதனை நம்பத் தொடங்கு. திரும்ப திரும்ப ஒன்றை பற்றியே சிந்திக்கும் பொழுது உன்னுடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்துடன் கலந்துவிடும். அதற்கு இந்த பிரபஞ்சமே உனக்கானதை நடத்தி கொடுக்கும். நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வடித்த கண்ணீர் ஒருபொழுதும் வீண் போகாது, ஒருபோதும் வீண் போகாது. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மாறிவிடும். இதன் பிறகு எப்பொழுதும் நீ சந்தோஷத்தை மட்டுமே காண்பாய். உனக்கான சந்தோஷங்களை நான் உனக்கு தருவேன். அதனை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை குறை சொல்லிக் கொண்டே வாழாதே என் பிள்ளையே. உன் எண்ணங்கள் தான் செயலாக மாறுகின்றன. நீ உனக்கு நல்லது நடக்காது என்று நினைத்து கொண்டே இருந்தால் அது அப்படியாகவே மாறிவிடும். எனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். இன்றும் நான் உன்னோடு இருப்பேன். உனது அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன். மகிழ்ச்சியோடு இரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இல்லையே, உன்னுடைய கண்கள் பார்க்கும் விஷயம், காதுகள் கேட்கும் விஷயம், உன்னுடைய வாய் பேசும் விஷயம் அனைத்தும் உனக்கானது. இன்று நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இது உனக்கான விஷயம் என்று நினைத்துக்கொள். முழுமையாக கேள். கடவுள் பக்தி என்பது வேறு, கடவுளை தேடுவது என்பது வேறு. இவர் கடவுளை தேடி அலைகின்றார் என்றார் அவரது பாவங்களை புரிந்து கொண்டு மன்னிப்பிற்காக ஏங்கி தவிக்கின்றார் என்று பொருள். இதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருக்கலாம். இந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வந்ததுமே உன்னுடைய பாவங்கள் தீர்ந்துவிட்டன. நீ செய்த பாவங்கள் உன் கண்முன்னே உனக்கு தோன்றும். உன்னுடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நானே உனக்கு தருவேன். ஏனென்றால் நீ தேடி அலையும் அளவிற்கு நான் எங்கோ இல்லை, உனக்குள்ளேயேதான் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. தங்கமே, நீ எப்பொழுது என்னை காண ஆசைப்படுகின்றாயோ அப்பொழுது நான் ஒளி பிழம்பாய் உன்னுள் நான் எழுவேன். என்னை நீ சித்திரமாக நினைத்தாலும் சிலை வைத்து வணங்கினாலும் நீ வைத்திருக்கும் இடத்தில் நான் உயிர் பெற்று உன்னை வழி நடத்தி உனக்கு துணையாக உன்னுடனே நான் வருவேன். உன்னை நீ உணரும் வேளையில் என்னையும் நீ நிச்சயமாக உணருவாய். நீயே ஆச்சரியப்படும் அளவில் உனக்குள் நான் பல அற்புதங்களை நிகழ்த்துவேன். உன்னுடைய மனதை தூய்மையாக்கி இறைவன் வாசம் செய்யும் இடமாக உன்னுடைய மனதை நீ மாற்று. அதற்கு பிறகு உன்னுள் நான் குடியிருப்பேன். அதற்கு பிறகு உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே வழிநடத்தி செல்வேன். உன்னுடைய அப்பா உனக்காக நான் இருக்கின்றேன். என்னை நம்பி எந்த காரியத்தையும் செய்து வா. எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி நிச்சயம். எனது அருகில் ஓடோடி வா. உன்னுடைய வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் என் பிள்ளையே. கருப்பனின் பிள்ளைகள் எதற்கும் பயப்படாமல் துணிந்து நிற்க வேண்டும். உனக்கு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். நீ எதற்காகவும் எதை கண்டுமே அஞ்ச வேண்டாம். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.